بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விண்ணுலக பயணம் என்கின்ற தொடர் பயானிலே இன்று பாகம் 7 நாம் பார்க்க இருக்கக்கூடியது விண்ணுலக பயணத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துச் சென்று படுகிறார்கள். இறுதியாக நாம் பார்த்தது சித்தரத்துல் முன்தஹா என்கின்ற இலந்தை மரம், அங்கே ஓடக்கூடிய 4 ஆறுகள், அதிலே 2 சொர்க்கத்திற்குரியது, அது சல்சபில் என்றும் கௌசர் என்றும் சொல்லப்படும். அதே போல மீதி 2 மக்களுக்காக அல்லாஹ் 2 விட்டு கொடுத்து விடுகிறான். அதை யூப்ரட்டஸ், நைல் என்று நாம் இந்த உலக அளவிலே பார்க்கிறோம். இன்று நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்களையும் கூட வரலாறுகள் சொல்லப்படும் போது இந்த நைல் நதியை பற்றி சொல்லப்படும், அதே போல யூப்ரட்டிஸ் நதியை பற்றியும் சொல்லப்படும். இதை நாம் பரவலாக அறிந்தவர்களாக இருக்கிறோம். அதிலே இனி தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த பயணத்திலே சுவாரஸ்யம் ஏற்படுத்தக்கூடியதாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா முதல்ல அவங்கள வீட்டில் அழைச்சி உட்கார வைத்த உடனே கேட்கக்கூடியது என்ன செய்வோம்? என்ன சாப்பிட்றீங்க? நம்ம எங்க போனாலும் சரி, அடுத்தது விருந்தே இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு காப்பியா, டீயா, இல்ல போன்விட்டாவா, பூஸ்டா இப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பண்பை நாம் வச்சிருக்கோம். தண்ணி குடிங்க இப்படிங்கிற பண்பை நாம் வச்சிருக்கோம். அப்ப அந்த அடிப்படையில் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு காரியத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்காங்க, மிகப்பெரிய சான்றுக்காக. இப்ப இதற்கு பிறகு அவர்களுக்கு இதை போய் சொல்லும் போது அவர்கள் பல அத்தாட்சிகளை சொல்ல வேண்டி இருக்கும். அதுல இதையும் சொல்லணும். ஒரு 3 கிண்ணங்கள் அவரிடம் வைக்கப்படுகிறது. அதுல 1 பால் கிண்ணம், 2வது தேன், 3வது மது. இந்த 3 கிண்ணங்கள் வைத்த உடனே உங்களுக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கிண்ணத்தை தேர்வு செய்து விடுகிறார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மெய்சிலிர்த்தவர ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நீங்களும் உங்களுடைய சமுதாயமும் இயற்கை மரபை தேர்வு செய்துள்ளீர்கள் என்று. அப்போ எவ்வளவு பெரிய விஷயம்! இயற்கை மரபை தேர்வு செய்துள்ளீர்கள் சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்றாங்க? தன்னுடைய இயற்கையான தோற்றத்திற்கு வராங்க. சிலிர்க்க வைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் எப்பேற்பட்டவங்களா இருக்காங்கன்னு சொன்னா 600 ரெக்கைகள் உடையவர்களா இருக்காங்க. நல்லா சிந்தித்து பாருங்க. ஏதாவது ஒரு உயிரினம் அதோடைய ஒரு தன்மை வைத்து நம்ம ஈர்த்து விடும். இப்ப ஒரு பூனைன்னு சொன்னா பொசு பொசுன்னு இருக்கு, அந்த தன்மை வைத்து ஈர்த்து விடும். ஒரு குருவி, இல்ல பருந்து, இப்படி புறா, இதை எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதோடைய ரெக்கைகளை பார்க்கும்போது நமக்கு பிடிக்கும். எவ்வளவு அழகான ரெக்கையா இருக்கே, பச்சை நிறத்துல கிளி இருக்கே, மைனா கத்துகிறது அவ்வளவு அழகா இருக்கே, இப்படின்னு சொல்லி நாம் ஈர்க்கப்பட்டு விடுவோம். இங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இயற்கை தோற்றம், அந்த 600 ரெக்கைகளுடன் அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி சொல்கிறான். இந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, சில மொழிபெயர்ப்புகளில் அல்லாவை சந்தித்ததை சொல்லுவாங்க. இந்த இடத்துல அல்லாவை தான் சந்திச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அதை தெளிவாக சொல்கிறான். 53வது அத்தியாயத்துல அந்நஜ்மிலே சொல்றான். 1-13 வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தா அது ஜிப்ரீலை தான் அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இப்ப இந்த அடுத்த செய்தி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கக்கூடியதெல்லாம் இயற்கை மரபை தேர்வு செய்வது புகாரில 5610வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இதன் பிறகு என்ன செய்யறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கப்புறம் 600 ரெக்கைகளை உடையவர்களாக நிஜ தோற்றத்துக்கு வராங்க இல்லையா, அது புகாரில 4856வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கப்புறம் தான் சுவாரஸ்யமான ஒரு இடத்துக்கே போறாங்க. எங்க போறாங்க? முக்கியமான இடம். பின்னர் நான் சுவனத்துள் நுழைவிக்கப்பட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொர்க்கத்துக்குள்ள அழைச்சு செல்லப்பட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அதில் முத்துக்களால் ஆன கயிறு இருந்துச்சு. இங்க நம்ம எத்தனையோ நம்ம பக்கத்துல பாக்குறோம், கயிறு மில் இருக்கு. கயிறு திரிக்கக்கூடியது தென்னை மட்டை இந்த மாதிரி பொருள் இருந்தா எடுக்கிறோம்.
ஆனா இங்க முத்துக்களானது, முத்துக்கே தனியா ஒரு பெரிய ஒரு பாடமே எடுக்கலாம். அது எப்படி எடுக்கப்படுது, கடல்ல அது எப்படி உருவாக்கப்படுகிறது, இப்படின்னு எடுக்கலாம். அப்போ இந்த முத்துக்களாலான கயிறு, அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம உருவாக்கக்கூடிய ஒரு பொருளே தரமானதா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருளை தரமானதா இருக்கணும்னு நினைச்சா, படைத்த இறைவன் சொர்க்கத்துல வச்சிருக்கிறது தரம் இல்லாததா வச்சிருப்பான்? எவ்வளவு தரம் வாய்ந்ததை வச்சிருப்பான். அப்படி தரம் வாய்ந்ததை வச்சு அதனுடைய மண்ணு எப்படின்னா, சொர்க்கத்துடைய மண்ணை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஸ்தூரிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஜவ்வாது பொடி எடுத்து, அது சென்டா இருக்கு, அது பொடியா இருக்கும், அதை எடுத்து சட்டையில போட்டாலே மணக்கும். கஸ்தூரியை பத்தி இன்னொரு ஹதீஸ்ல வருது, அதை நம்ம பிற்காலத்துல பார்ப்போம். அது என்னன்னா, நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம மின்ன ஆரம்பிச்சிருவோம். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த இடத்திலே சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுகிறார்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே என்ன நடக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். அந்த ஏகர்வன் மீதே சாந்தி, ஏகர்வனுடைய சாந்தி நம் அனைவரும் மீது உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.